வணக்கம். என்னடா புகை போட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் புகை போட்டிருக்கேங்க. மாடு கன்றுக்கு கொசு, ஈ அண்டாதுங்க இந்த மாதிரி புகை போட்டு விட்டா. இது நைட் நேரத்தில் தான் இந்த புகை போடுவேங்க. சாயந்தர நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் மாடுகளுக்கு போட மாட்டேன். ஏன்னா மாடுகளை காட்டில் கட்டியிருப்போம். மாடுக கட்டுத்தரையிலேருந்து புகை போட்டால் ரொம்ப நல்லதுங்க. இந்த கொசு, ஈ இதெல்லாம் வராதுங்க. ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாங்க. ஏன்னா நான் எப்படியும் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கொசு, ஈலாம் அதிகமாக இருக்குங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் காஞ்ச இது எதுனாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கூட்டி கட்டுத்தரையை கூட்டுவோம். நிழல் இருக்க பக்கம் பார்த்திங்கன்னா இலதலையெல்லாம் விழுந்திருக்கும். மேக்ஸிமம் இந்த வேப்பந்தழை போடுங்க, நல்லா இருக்கும். வேப்பந்தழை காஞ்ச தழை போட்டால் நல்லா இருக்குங்க. ரொம்ப காஞ்ச தட்டைகள் இருந்துச்சுன்னா வேப்பந்தழை பச்சை தலையை எடுத்து போட்டு விட்ருங்க. அப்போ தான் புகை வருங்க. ஏன்னா புகை வேப்பந்தழை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க மாடுகளுக்கு. மாடுகளுக்கு இந்த புகை காமிக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. இது மாடுகளை கட்டுத்தரையில் கட்டினதுக்கு பின்னாடி போட வேண்டியதுங்க. நைட் நேரத்தில் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ பகல்லையே போட்டு விட்டேங்க. இந்த மாதிரி புகை போட்டு மாடுக எங்கிட்டு நிற்குதோ அந்த வாக்கில் புகை போகிற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நேரம் காற்று எந்த சைடு அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. மாடுகளுக்கு புகை படணுங்க. அப்போ தான் அந்த ஈ கொசுவெல்லாம் போயிருங்க. அதிகமாக காற்றடிக்கும் போது இந்த மாதிரி தீ வைக்காதீங்க. எல்லா நேரத்தில் நைட் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா லெவலாக இளங்காற்று அடிக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி புகை போடுங்க, நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமான காற்றடிக்கும் போது புகை போடாதீங்க. மாடுகள் மேலே படுற மாதிரி புகை போடுங்க. எங்கிட்டு நிற்கிதோ எங்கிட்டு காற்றடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி புகை போடுங்க. இந்த ஈ கொசு மேக்ஸிமம் இல்லாமல் போயிருங்க. வராமல் ஒன்றும் இருக்காது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாங்க. இது ஒரு எளிமையான வழிங்க. நான் இந்த நடைமுறையை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.